பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாதவ மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்கியா? சொல்லடி, நீ தானே பண்ண? அக்கா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீ நிறுத்து. அண்ணே, இப்படி பண்ணிட்டியேடி. நான் உன்னை திட்டுன, ஒதுக்கி வச்ச. அதுக்காக என் தாலிய பறிக்க பாத்தியேடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்ன பார்த்தா இப்படி சொல்றீங்க? பெரிய மாமா எனக்கு அப்பா மாதிரி. அவர் உசுர நான் எடுப்பேனா? ஏய், நடிக்காத. அண்ணே, என்ன பேசுறீங்க? ராசத்தி மேல அபாண்டமா பழி சொல்லாதீங்க. இவன் அந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டான். இல்ல, இவதான் பண்ணிருக்கா. நான் இவகிட்ட கடுமையா நடந்துகிட்டேன்ல, அதுக்கு என்ன பழி வாங்கணும்னு எப்படி பண்ணிருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ மேல தப்பு இருக்க போய்தான் நீங்க எல்லாரும் கெஞ்சி கூப்பிட்டோம். கேக் வெட்டும் போது இவ வரவே இல்லையே. ஏன்னா இவளுக்கு நல்லா தெரியும் கேக்குல விஷம் கலந்திருக்குன்னு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், நாம கொஞ்சம் தள்ளியே இருப்போன்னு இவ மாடிய விட்டு கீழே இறங்கல. கேக் ஆர்டர் பண்ணதுதான் கண்மணி, ஆனா அத வாங்குனது ராசாத்தி. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. அவதான் அந்த கேக்ல எதையோ பண்ணி எங்களை சாகடிக்க பாத்திருக்கா. இல்லக்கா, ராசாத்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஆமா அண்ணி, எல்லாரையும் நம்ப வச்சு காரியம் சாதிக்கிறல்ல. ஐயோ பெரிய அத்தை, என்ன நம்புங்க அத்தை. நான் கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு தான் ஒதுங்கி நின்ன. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பும் பண்ணல அத்தை. அத்தை, இப்படி அபாண்டமா பழி சொல்றதுக்கு
என்ன கொன்னே போட்டிருக்கலாம். ஆமாடி, உன்ன மாதிரி கேடு கெட்டவளை எல்லாம் வீட்டுல வச்சிருந்தா குடும்பத்துக்கு தான் ஆபத்து. இன்னைக்கு நீ என்ன கொல்ல பார்த்த, நாளைக்கு இந்த குடும்பத்தையே மொத்தமா கொல்ல பாப்ப. உன்னை கொன்னா கூட தப்பு இல்ல. சொல்லுவீங்க, ஏன் கொல்ல மாட்டீங்க? ஆ? கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சீங்களா? வீட்டுக்கு வந்த மருமகளை நடத்துற லட்சணம் பாருங்க. ஊரே உங்களை காரி தூக்கி துப்புது. அண்ணி, ஏய், நீ வாய் மூடு. அடிச்சேன்னு வச்சுக்கோ. எல்லாம் ஒன்னாலதான். பாரியா வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தவன் தான் பேரு. அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்தி வைக்கிறீங்க? பொன்னி, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. குடும்பம்னா சில பிரச்சனைகள் இருக்கதா செய்யும். ராசாத்தி அப்படி யாரும் குடும்பப்படுத்தல. ஹ, சும்மா இருங்கம்மா. இந்த மகராசி ராசாத்திய நிக்க வச்சு அடிச்சதுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அமைதியா நிக்கிறோம். அதுக்கும் காரணம் தோ நிக்கிறாளே, இவதான். இவளாலதான். இங்க பாருங்க, அது முடிஞ்சு போன கதை. அத பத்தி பேச தேவையில்லை. ஆ, பேசாம என்ன பண்ணணும்? ஆ? நீங்கெல்லாம் ஒரு புருஷன். ஆ? கட்டின பொண்டாட்டிய அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்ல? அண்ணி, இது ஏன் குடும்ப பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்க. அக்கா, அதுக்காக இவங்க ஒண்ணு குடும்பப்படுத்துவாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? கபிலா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. என்னடி எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? விஷத்தை கலந்து என்னையும் என் புருஷனையும் கொல்ல பார்த்து அத மறைக்கிறதுக்கு வேற எதையோ பேசி பிரச்சனைய தசை திருப்புறீங்களா? உன்ன மாதிரி கேடு கெட்டவளுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் இல்ல. வெளியில போடி. அண்ணி, அவசரப்படாதீங்க. நீங்க சும்மா இருங்க தம்பி. இதுக்கு மேலேயும் இவளை இந்த வீட்ல விட்டு வச்சா நம்ம மொத்த குடும்பமும் நாசமா போயிடும். போடி வெளியில. அக்கா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ராசாத்தி மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. அவ சத்தியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. அவ செய்யலனா நீ செஞ்சியா? அக்கா, சொல்லு மங்கை. என்னக்கா இது? என்ன பார்த்து இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க? இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இருந்திருக்கேன். என்ன பார்த்து? அதத்தான் நானும் சொல்றேன். இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருந்திருக்கும். நமக்குள்ள 1000 பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? புதுசா இப்படி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? புதுசா வந்தவதான் காரணம். இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது ஒண்ணு கண்மணி, இன்னொன்னு ராசாத்தி. கண்மணிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் மருமக கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டா. அப்போ யாரு பண்ணிருப்பா? இவதான். என்ன பழி வாங்கி என்ன மூளையாக்கி மூளையில உட்கார வைக்கணும்னே இப்படி பண்ணிருக்கா. நான் இவள சும்மா விட மாட்டேன். நீங்க யாரும் என்ன தடுக்காதீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட
இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அத்தை, சாமி சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. அதுவும் இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்யற அளவுக்கு எங்க அம்மா என்ன வளர்க்கல. எந்த கோவில்ல வேணாலும் நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றேன் அத்தை. நான் எந்த தப்பு பண்ணல அத்தை, என்ன நம்புங்க அத்தை. என்ன நம்புங்க. ஏய், நீலி கண்ணீருக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். வெளியில போடி முதல்ல. நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி வெளியில. போடி. எங்க நான் சொல்றதை கேளுங்க பெரியமா. ராசாத்தி அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டா. ஆமாமா, ராசாத்தி தப்பு பண்ணிருக்க மாட்டாமா. ஆமாம்மா, அண்ணி பாவம்மா. இங்க பாருங்க, ஒண்ணு இவ இருக்கணும் இந்த வீட்ல, இல்லன்னா நான் இருக்கணும். இதுக்கு மேல இவளுக்கு வக்காலத்து வாங்கி யாராவது பேசுனீங்க, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ராசாத்தி, உனக்கு இதெல்லாம் தேவையாடி? நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கு நம்ம வீட்ல வாழ விட்டு வாழ்ந்துட்டு போயிடாண்டி. வாடி போலாம். அக்கா எங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்க? வாக்கா நம்ம வீட்டுக்கு போலாம். வாக்கா. யாரும் பேசாதீங்க. ஏய், அத்தை, போடி. நீ பேசாத. போடி வெளியில. என்ன மனுஷன் நீங்க? ஏய், வாடி முதல்ல நம்ம வீட்டுக்கு. எப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி? வாடி போலாம். விடுங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது இந்த வீட்டுல தானே முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது வீட்டை விட்டு அனுப்பணும்னா பணமா தான் அனுப்ப முடியும். இப்ப நான் போகணும், அவ்வளவுதானே? நான் போறேன், ஒரேடியா போயிடுறேன். அண்ணி, வெளியில போறேன். ராசாத்தி, நில்லு. ராசாத்தி, என்ன பண்ண போற? ராசாத்தி, இப்ப நம்புங்க. இப்ப நம்புங்க. ராசாத்தி, துப்பு துப்பு. இரியா, கிப்லா, தூக்குங்க ஹாஸ்பிடலுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். இப்படி பண்ணிட்டீங்களே எங்க வீட்டு பொண்ணு. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆகணும், அப்புறம் பாக்குறேன். ஐயோ ராசாத்தி, ராசாத்தி. இப்ப உங்களுக்கு திருப்தியா? சந்தோஷமா உங்களுக்கு? நல்லா இருக்கிற பொண்ணு சாகுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. இங்க பாருங்க மரகதம், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை கம்பி எண்ண வைக்கல, நான் பொண்ணு இல்ல. தண்ணி விடுங்க. அங்க பாத்து குடி. அடிச்சு மண்டே கிண்டே போட்டுற போறான். நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுருவா போல இருக்கே. ஐயோ அப்பா கடவுளே. ராசாத்தி, ஏய். கொஞ்சம் போய் மேல. அண்ணி, ராசாத்தி, டாக்டர் வேணாம் டாக்டர். டாக்டர் போதும் டாக்டர். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல வெளிய போங்க.
கபிலா, ராசாத்திக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா பொழைச்சுப்பா, நீ பயப்படாத. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாம பேசாத. யார் இப்ப என்ன பண்ணாங்க? ஆமா ஆமா, நீங்க ஒண்ணுமே பண்ணல. நல்லா இருக்கிற பொண்ணை இப்படி பாடாப்படுத்தி அவளை சாகுற அளவுக்கு இப்படி படுக்க வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண யாருமே இந்த அளவுக்கு கொடுமை பண்ண மாட்டாங்கங்க. ஊர்லயே பெரிய குடும்பம்னு பேரு. ஆனா மருமகளை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே. இங்க பாரு பொன்னி, உனக்கு தான் பேச தெரியும்னு சும்மா பேசிட்டு இருக்காத, அப்புறம் நல்லா இருக்காது. ராசாத்தி எப்படி நாங்க பாத்துக்கிட்டோன்னு ராசாத்தி எழுந்திருச்ச உடனே கேளு, அவளே சொல்லுவா. அதுக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ மட்டும் கண்ணை முழிக்கட்டும், அப்புறம் இருக்கு. போதுங்க, அவ உங்க வீட்ல பட்ட கஷ்டம் இல்ல. பேசாம எங்க வீட்டுக்கே நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். வாழா வெட்டியா இருந்தாலும் எங்க வீட்ல அவ ரொம்ப நிம்மதியா இருப்பா. பொன்னி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? இஷ்டமா இருந்தா இரு, இல்லன்னா வெளியே போ. ஆ? எங்களுக்கு தெரியும் ராசாத்தி எப்படி பாத்துக்கிறதுன்னு. நான் போணுமா? ஆமாமா, நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. பொண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்களே மனசளவுல நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல ராசாத்தி நல்லபடியா கண்ணு முழிக்கட்டும். எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான். கொஞ்சம் வாங்க. சார் வாங்க. சார் ஃபார்மாலிட்டி ஃபார்ம் கொடுங்க. பேஷண்ட் நேம் சொல்லுங்க. ராசாத்தி, ஏஜ் 26. சார் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நான் இதுக்கு சைன் பண்ணணும்? நீங்க தானே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்? ஆமா சிஸ்டர். அப்ப நீங்க தான் பொண்ணும். எனக்கு புரியல சிஸ்டர். சார் இது ஜெனரல் ஃபார்மாலிட்டி சைன் தான் சார். இப்போ உங்க ஒய்ஃப் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. காப்பாத்திடலாம் சார். சப்போஸ் அப்படி முடியாம நடக்க கூடாத ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். ராசாத்திக்கு ஏதாவது ஆயிடுமா? ஐயோ சார், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இல்ல சிஸ்டர், எனக்கு என்னவோ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். ஜஸ்ட் ஜெனரல் ஃபார்மாலிட்டிஸ் தான், புரிஞ்சுக்கோங்க சார். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த ஃபார்மாலிட்டிஸை பண்ணி முடிச்சாதான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. நீங்க லேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் லேட் ஆகும். பார்த்துக்கோங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? லேட்லாம் பண்ணாதீங்க சிஸ்டர். சீக்கிரம் ராசாத்திக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அப்ப கையெழுத்து போடுங்க. கொடுங்க.